கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எதிர்காலத்தில் அரசு நிர்வாகத்தில் ஏதோ பல இடங்கள்ல இருக்க போறீங்க, வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு மட்டங்களில். ஒரு பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சொல்கிறேன். அமலாக்கத்துறை என்பது எடுத்த உடனே ஒருத்தர் நோக்கி வந்துட்டாது, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீதிமன்ற உத்தரவு இருக்கணும், அல்லது பேசிக்காக ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் ஒன்று இருந்தால் அதை பேஸ் பண்ணி அவங்க இசிஐஆர்னு ஒன்று போட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி இந்த சட்டத்தை அமல்படுத்தணும், ஒரு குற்றத்தை பார்த்து எங்களால் தாங்க முடியலன்னு இவ்வளோ துடிக்குது அமலாக்கத்துறை, நேரு மேலே எஃப்ஐஆரை போடுங்கன்னு. ஏன்னா போட்டால் தான் நேரு வீட்டுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? சரி, சட்டத்தை அமல்படுத்த இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க. கடந்த 4.5 ஆண்டுகளில் என்னை போன்றவர்கள்லாம், ரமேஷ் அவனுக்கு தெரியும், பல மேடைகளில் பல பேட்டிகளில் சொன்ன பிறகு அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு, நான் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் எல்லாரையும் உள்ள தள்ளுவேன்னு சொன்ன ஸ்டாலின் மௌனமாக இருந்தார். அப்புறம் எங்களை போன்றவர்களாம் சொன்ன பிறகு ஒரு 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டார். அது ஒரு 4 பேர் மேலே சார்ஜ் ஷீட்டே ரெடியாக இருக்குது, 2 பேர் மேலே போட்டாச்சு. இவ்வளவு நடந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை அவங்க பக்கம் எட்டி கூட பார்க்கல. இந்த போலி முகம் இருக்குல்ல, பிஜேபியினுடைய இந்த போலி பிம்பம், இதையும் மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தணுங்கிற நான். ஊழலை ஒழிக்கணும்னா யார் செஞ்சாலும் தப்பு தான். அது என்ன தோழமையில் இருக்கிற ஒரு கட்சி செஞ்சால் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். மற்றவங்கன்னா எஃப்ஐஆரை எப்படியாவது போட வச்சு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். எல்லாரையும் ஒன்றா பாருங்க சார். இந்த சிஸ்டத்தை திருத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஊழலை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா யார் பண்ணாலும் தப்பு தான். வாய்க்கிலேயே பேசுகிறாருல ஆளுநர் ஆர்.என். ரவி, அவர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 4 பேருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்காம வச்சிருக்காரு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்ட ஃபைலை 3 வருஷமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அவரை மாதிரி ஆட்களை தான் முதல்ல அம்பலப்படுத்தணும். ஊழல் செய்பவரை விட அவர்களை காப்பாற்றுற ஆட்களை தான் முதல்ல அம்பலப்படுத்தணும். நானும் திரு லட்சுமணன் அவர்களும் தான் திரு மு.க. ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருந்தோம். நான் ஆட்சிக்கு வந்தால் முதலில் வேலுமணி போவார், அப்புறம் குட்கா பாஸ்கர் போவார் என்று பெயர்களை எல்லாம் சொன்னார். ஆனால் 3.5 ஆண்டுகள் வரை யார் மீதும் வழக்கு வரவில்லை. அதில் நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் உட்கட்சி பிரச்சனையிலேயே உழன்று கொண்டிருந்தாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்களை முதலில் உரத்த குரலில் பேசியவர் அண்ணாமலைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை உலுக்கி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் மிக காலதாமதமாக இப்போது 6 மாதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு முன் இப்போதும் கூட நண்பர் லட்சுமணன் அவர்கள் சொன்னதைப் போல அதிமுக வலிமை இழந்திருக்கிறது என்பதை முற்றிலுமாக நான் ஏற்கிறேன். இலவசங்களால், இந்த திராவிட இயக்கங்களுடைய இலவசங்களால் நம்மளை சீரழிக்கிறான், நிதி நிலைமை எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு வகையில் நான் பாதி ஏற்றுக்கிறேன். கட்டுப்பாடற்ற இலவசம், வரையறையற்ற இலவசம் தப்பு தான். ஒருவேளை விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவித்தாலோ, கட்டுப்பாடற்ற இலவசங்களை அறிவித்தாலோ, அந்த விஜயையும் புறக்கணிக்கணும்னு ஒரு கோஷம் எழுந்தால் அந்த கோஷத்தை நீங்கள் ஆதரிப்பீங்களா? நிச்சயமாக அவர்கள் இந்த இலவசங்கள் அறிவிக்கப்பட்டால் இவ்வாறு இலவசங்களை அறிவித்தது தவறு என்று நான் விஜய் பல வகையில் விமர்சித்து வருகிறேன். நான் சொல்வது அவர் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பது மட்டும்தான். அவரிடமிருந்து நான் நிறைய மாறுபடுகிறேன். தீவிர அரசியல் படுத்த வேண்டும். அவர் என்னைக்கு வெளியே வராரோ அன்னைக்கு தான் கட்சி இயங்கும். அவர் மறுபடியும் பேக் டு பெவிலியன்ற மாதிரி பனையூர் போயிட்டார்னா கட்சி அதோடு அமைதியாகிவிடும் என்கிற நடைமுறையெல்லாம் ஒத்து வராது என்பதையெல்லாம் நான் நிறைய கூறிக்கொண்டிருக்கிறேன். விஜய் அப்படின்றதுனால தான் அந்த கேள்வி. ஏற்கனவே விஜய் அவர் ஆரம்பத்தில் முதல்ல பேசும்போதே சொன்னார், மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி தருவோம், மீனும் இலவசமாக கொடுப்போம். அது இலவசம் கொடுப்போம் அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார். இலவசங்கள் எந்த இலவசம் அறிவிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. அதற்கு என்ன வரையறை வகுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. நான் தான் சொன்னேன், காலை சிற்றுண்டி அதில் ஒன்றும் கன்ஃபைன்மெண்ட் தேவையில்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த லேப்டாப் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் கலைஞர் கொடுத்த டிவி, இவங்க கொடுத்த மிக்சிலாம் சில வீடுகளில் இப்போ ஏற்கனவே இருக்கிற வீடுகளில் பொது வெளியில் மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க சார். பொது வெளியில் மார்க்கெட்டில் கிடச்சிது. அதாவது நான் ஆந்திரா போயிருந்தேன், அங்கே அந்த கலைஞர் டிவி கொடுத்துருந்த நேரம் இங்கே இருக்கிற டிவியெலாம் அங்கே விற்றுட்ருக்கான். அந்த மாதிரி வரைமுறை இல்லாமல் செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு பற்றி சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிற, திராவிட முன்னேற்ற கழகமும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது. அவர்களே கூட பல இடங்களில் பிரதான போட்டியாளராக விஜய் இருப்பார் என்று தான் கருதுகிறார்கள். வெவ்வேறு கட்சிகளுடைய ஓட்டு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துவார் என்று தான் நான் பார்க்கிறேன்.
திருப்பதி உங்களுக்காக தான் ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல விஜய் வந்து மீனும் கொடுப்பார், மீன் கத்து கொடுக்கவும் கொடுப்பாருங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதுக்கு குறைஞ்சபட்சம் மீன் மார்க்கெட்டுக்கு விஜய் வரணும், கடல் பக்கம் விஜய் வரணும். நான் நிஜமா நீங்க சிரிக்கிறீங்க, நான் ரொம்ப ஆதங்கத்தோட இதை சொல்றேன். இவர் என்ன பண்ணுவார்னா, இப்ப இருக்க காமிச்சிருக்கிற பாடி லாங்குவேஜை பார்த்தா ஒரு 2 கூட மீன் எடுத்துட்டு வர சொல்லுவார் வீட்டுக்கு. இந்தாங்க 1 கிலோ வஞ்சிரம் உங்களுக்குன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பார். இல்லாட்டி என் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்கே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இந்த மமதை கலந்த மனப்பான்மை விஜய்க்கு மாறாத வரை விஜய் போன்ற அரசியல்வாதிகளை நம்ம தள்ளி தான் வைக்கணும். மக்கள்கிட்ட வாங்க சார், மக்கள்கிட்ட வராமல் நீங்கள் யாருக்காக எங்கே வச்சு நீங்கள் மீன் கற்றுக் கொடுப்பீங்க, எங்கே வச்சு மீனை கொடுப்பீங்க? நீங்கள் இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறான்னா ஏதோ அதுக்கு அவருடைய ஆலோசகர்கள் சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். உங்களை நீங்கள் அடிக்கடி வெளியே போனால், அடிக்கடி முகத்தை காமிச்சா உங்கள் பிம்பம் என்ன ஆகும்? நான் எல்லாரும் சொல்கிறேன், நான் ஏற்றுக்குவேன். அதில் சில பேர் மறுத்தா கூட ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் ஆல்ரெடி போயிட்டார் ஒரு நடிகராக. இனிமேல் அந்த பிம்பம் எதுக்கு உங்களுக்கு? ஆத்மார்த்தமாக மக்களோட நெருங்கி வரணுங்கிற மனப்பான்மை விஜய்க்கு வராத வரை விஜய் ஆட்சிக்கு வராமல் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அண்ணா வந்து படம்லாம் பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். எஸ்பிஎல் சார் சுறா படத்தில் இப்படி வருவார், கடலுக்குள்ளேருந்து விஜய் சார். இப்போ அந்த ஃப்ரேமை நாங்கள் வச்சுட்டு அதுக்கு வைப்பு பண்ணி விட்டுட்டு அது கூட இந்த டைலாக் போட்டுக்குவோம். அதையே அப்படியே நாங்கள் ரீல்ஸில் போட்டு இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வச்சு நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.